ஃபங்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அண்ணியும் கூட வந்திருந்தாங்களா. நாங்க வரும்போது அத்தை பால் பீய்ச்சிட்டு இருந்தாங்க. காலையில நாங்க ஃபங்ஷன் கிளம்பும்போதே மாமா வந்து ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனா சரி நம்ம தான் ஃபங்ஷனில் போய் நல்லா சாப்பிட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு தான் போயிருந்தோம். அத்தை வந்து பால் பீய்ச்சி குடுத்துட்டு அப்படியே ஆட்டுத்தலையும் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை அப்படியே நானும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ணி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே பொங்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறதுக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பட் இந்த டைம் வந்து எல்லாருமே ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டாங்களா, அதனால ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. நெறைய போட்டிலாம் வச்சிருந்தாங்க. ஈவினிங் போல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் முடியறதுக்கு வந்து நைட் ஆயிருச்சு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நாங்க எங்க ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா, அங்க வந்து டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா, அதனால வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. ரொம்ப இருட்டாவும் ஆனதுனால அண்ணன இருந்துட்டு சொன்னோம். அவன் தான் காலைல வேலை இருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அண்ணன், அண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நமக்கு மதியம் சாப்பிட்டதே ஒரு மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சிக்கன் கிரேவி வேற சூப்பரா இருந்துச்சு. அத்தை வந்து நான்வெஜ் நல்லா சமைப்பாங்க. சாப்பிட்டு தூங்க வேண்டியது.